Welcome to Ask Education channel. In the video la nama வந்து unit 3 ல இருக்க chapter 9 list tuples sets and dictionary ல அதுல வந்து list பத்தி படிச்சிட்டு இருக்கோம். So இது வந்து list ஓட last part. So இதுல வந்து programs using list பத்தி படிக்கலாம். And இது வரைக்கும் என்னோட Ask Education channel subscribe பண்ணாதவங்க மறக்காம என்னோட சேனலுக்கு subscribe பண்ணுங்க. அடுத்த program 5 பாத்தீங்கன்னா we are writing a Python program to count the number of employees earning more than 1 lakh per annum. Okay. So the monthly salaries of n number of employees are given அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So நம்ம வந்து number of employees, we need to count the number of employees. அந்த employees பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட annual salary பாத்தீங்கன்னா 1 lakh விட ஜாஸ்தியா இருக்கும். per annum கொடுத்திருக்காங்க. So per annumனா annual salary, ஒரு இயர்க்கான salary பாத்தீங்கன்னா 1 lakh விட ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எத்தனை employees இருக்காங்களோ அவங்கள அந்த count calculate பண்ணி நம்ம print பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. So இந்த program பார்க்கலாம் இப்ப. So இங்க பாருங்க first நம்ம we need to keep a count இல்லையா, so அதனால count equal to 0 அப்படின்னு வந்து initialize பண்ணி வச்சிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா we are getting the number of employees from the user. So user கிட்ட எத்தனை employees அப்படின்றத கேக்குறோம். So enter number of employees n அப்படின்றத வேரியபிளா யூஸ் பண்ணிருக்கோம். So அந்த number of employees we are storing that in n. and அதுக்கப்புறம் வந்து print number of employees. So என்ன இன்புட் வாங்கியிருக்கோமோ அதை அப்படியே print பண்ணிருக்கோம். number of employees இப்போ 5 ன்னு கொடுத்தா number of employees 5, 6 ன்னு கொடுத்தா number of employees is 6 அப்படின்றது print ஆக போகுது. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா there is a list here. So empty list create பண்ணிருக்காங்க. So அந்த லிஸ்ட்ல என்ன ஸ்டோர் பண்ண போறோம்னா நம்ம வந்து salary வந்து ஸ்டோர் பண்ண போறோம். So அதனால இங்க பாத்தீங்கன்னா salary is equal to அப்படின்ற ஒரு empty list create பண்ணி வச்சிருக்கோம். So list name பாத்தீங்கன்னா salary. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லூப் யூஸ் பண்ணி அத்தனை ஒரு எம்ப்ளாயீஸ்க்கான மந்த்லி சேலரி மட்டும் நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கிக்கிறோம். அதை வந்து இந்த சேலரி அப்படின்ற லிஸ்ட்ல வந்து நம்ம அப்பெண்ட் பண்ணி வைக்கிறோம். ஸோ இங்க பாருங்க இந்த லூப் வில் கெட் எக்ஸிக்யூட்டட். இப்போ 5 சப்போஸ் n வந்து 5 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஸோ லூப் வில் கெட் எக்ஸிக்யூட்டட் ஃப்ரம் 0 to 4. ஸோ முந்தின ப்ரோக்ராம்ல பார்த்தோம்னா அதே மாதிரி தான். ஸோ வந்து 0லேருந்து 4 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இது உள்ள லூப்குள்ள பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்புட் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், ஏன்னா வந்து நம்ம எம்ப்ளாயி 0ன்னு கொடுக்க முடியாது. ஸோ எம்ப்ளாயி 1, 2, 3 அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ அதனால ஃபார்மேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி i+1 அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இன்புட் ப்ராம்ப்டா கொடுக்க முடியாதுன்றதுனால நம்ம முன்னாடி வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டா கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ பிரிண்ட் என்டர் மந்த்லி சேலரி ஆஃப் எம்ப்ளாயி 1 அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ ஃபார்மேட் ஆஃப் 0 + 1 is 1 இல்லையா? ஸோ 1ன்றது பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த இஸ் கிவ்ஸ் த மந்த்லி சேலரி ஆஃப் த எம்ப்ளாயி 1. அதை இன்புட் ஃபங்க்ஷன்ல வாங்கி இன்டா கன்வெர்ட் பண்ணி நம்ம எஸ்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் அந்த எஸ்ஸை வந்து நம்ம இந்த சேலரி அப்படின்ற அந்த லிஸ்ட்ல அப்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயோட சேலரி வந்து இந்த லிஸ்ட்ல வந்து அப்பெண்ட் ஆகி ஸ்டோர் ஆயிடும். அண்ட் அகைன் செகண்ட் ஐட்ரேஷன் போகும்போது ஐ வில் டேக் த வேல்யூ 1. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மந்த்லி சேலரி ஆஃப் எம்ப்ளாயி 2 இல்லையா? ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி வாங்கி செகண்ட் எம்ப்ளாயோட மந்த்லி சேலரி என்ன அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஸோ அதுல வந்து இன்புட் ஸ்டேட்மெண்ட் எம்டி இன்புட் ஸ்டேட்மெண்ட் கீழே கேட்கும்போது we are giving the value and that gets stored in yes. and அதை வந்து நம்ம அப்பெண்ட் பண்ணியிருக்கோம் to the salary list. ஸோ இந்த மாதிரி இந்த லூப் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் கொடுக்குறோமோ அத்தனை தடவை ஐடரேட் ஆகும். So for example 5 na this loop will get iterated 5 times. So 5 times iterate ஆகி 5 எம்ப்ளாயி ஓட சேலரியை நம்ம வாங்கி இந்த லிஸ்ட்ல இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம we are coming to the next loop. So இந்த லூப்ல பாத்தீங்கன்னா this is a very important loop. இங்க என்ன பண்றோம்னா நம்ம இந்த ஆனுவல் சேலரி கால்குலேட் பண்ணிட்டு அந்த ஆனுவல் சேலரி கால்குலேட் பண்ணும்போதே அந்த சேலரி வந்து 1 lakh விட ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா நம்ம வந்து கவுண்டர்ல இன்க்ரிமெண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ தட் இஸ் வாட் we are doing in this for loop. ஸோ இந்த for loop பாருங்க again we are doing இந்த லூப் பாத்தீங்கன்னா for j in range of length of salary. So length of salary எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்றது 5 ஐட்டம்ஸ்னா that represents the number of employees also same தான் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ length of salary அப்படின்னு கேக்குது அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது இந்த built-in function the value will be 5. So 5 na this loop will get iterated 5 times. Okay, so now coming to this line, first line in this loop. In the loop la first line என்ன இருக்கு பாருங்க, annual salary is equal to salary of j into 12 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So first salary j takes the value 0. So salary of 0 na the first employee ஓட salary into 12 பண்ணும்போது we will get the annual salary. Yes, right? So into 12 பண்ணும்போது அந்த monthly salary into 12 பண்ணும்போது we get the annual salary. So அந்த annual salary நம்ம print பண்ணிடுறோம். நம்ம கண்டுபிடிச்ச உடனேயே we are printing it in a formatted print statement. So annual salary of employee இங்க 1 வரணும் இல்லையா? So j + 1.
employee 1 is rupees. Annual salary, so நம்ம என்ன calculate பண்ணோமோ அது immediately நம்ம இங்க வந்து print பண்ணிட்டோம். So we're giving annual salary here. Okay, now அடுத்தது என்ன பண்றோம், இந்த annual salary greater than 1 lakh அப்படின்றது இங்கே நம்ம செக் பண்ணிடுறோம். Yes, if it is so ட்ரூவா இருக்க பட்சத்துல நம்ம இந்த கவுண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். முதல்ல என்ன பண்ணோம், கவுண்ட் 0ன்னு ஒரு கவுண்டர் வேரியபிள் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அது கிரேட்டர் தானா இருக்கும்போது மட்டும் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ எப்பெல்லாம் அது கிரேட்டர் ஆகுதோ அப்போ மட்டும் இந்த கவுண்ட் வந்து கெட் இன்க்ரிமெண்டட் பை 1. ஓகே, அது இல்லைன்னா it goes to the second employee, next employee, அந்த எம்ப்ளாயியோட ஆனுவல் சேலரி கால்குலேட் பண்ணி அது இந்த ஃபார்மேட்டட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிருக்கு. அண்ட் அது கிரேட்டர் than 1 lakh அப்படின்ற அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ல செக் பண்ணி இஃப் இட் இஸ் ஸோ the count will get incremented by 1. ஸோ இது மாதிரி ஒரு எம்ப்ளாயி சேலரியும் எடுத்து ஆனுவல் சேலரி கண்டுபிடிச்சி அண்ட் இந்த கவுண்ட்டும் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது யூசிங் திஸ் இஃப் கண்டிஷன் will check. So finally, after this for loop also gets executed, it comes back to the next statement. So next statement la enna irukku parunga, print employees out of, so இந்த இடத்துல எத்தனை employees out of எத்தனை employees are earning more than 1 lakh அப்படின்னு நம்ம print பண்ணோம். so எத்தனை employees out of எத்தனை employees, so எத்தனை employeesன்றது countல இருக்கு. so count, okay, so count employees out of the total number of employees. So இந்த n employees அப்படின்றது நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குற அந்த n, சரிங்களா. so count will be the total number of employees whose salary is greater than 1 lakh. so அந்த that so many number of employees out of n employees are earning more than 1 lakh per annum அப்படின்றது print ஆகும். so இது பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்ன்றது இதோட இந்த லைனோட கண்டினியூஷன் தான், இங்க இடம் இல்லாதனால they have given it in the next line. so இந்த மாதிரி dot format of, சரிங்களா. இந்த டபுள் கோட்ஸ்க்கு அப்புறம் there is a dot format of count of n அப்படின்றத நம்ம கொடுக்கிறோம். ஸோ கவுண்ட்ன்ற வேல்யூ, கவுண்டோட வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகிடும் அண்ட் என்னோட வேல்யூ வந்து இங்கே பிரிண்ட் ஆகிடும். ஸோ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ என்டர் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் அப்படின்ற இன்புட் கேட்கும்போது யூசர் வில் கிவ் 5. ஸோ அதுக்கப்புறம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த எண்ணை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் 5 அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் ஆகிட்டு தென் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பாருங்க, என்டர் மந்த்லி salary of employee, when I takes value 0 it will be 1. so enter monthly salary of employee 1 அப்படின்னு போட்டு rupees dot colon அப்படின்னு வருது. ஸோ அதுக்கப்புறம் இருக்க இன்புட் ஸ்டேட்மெண்ட்ல we are giving the value 3,000 அப்படின்னு கொடுக்கும்போது அண்ட் அது எஸ்ல ஸ்டோர் ஆகி that gets appended to salary list. ஓகேவா, அதுக்கப்புறம் செகண்ட் ஹைட்ரேஷன் போகும்போது என்டர் மந்த்லி salary of employee இந்த இடத்துல 1. ஸோ சாரி இந்த இடத்துல 2 பிரிண்ட் ஆகும், ஏன்னா இப்போ வந்து செகண்ட் ஹைட்ரேஷனா இந்த ஐ வில் டேக் த வேல்யூ 1 இல்லையா. ஸோ 1 + 1 is 2. ஸோ செகண்ட் எம்ப்ளாயோட சேலரி கொடுக்கும்போது 9,500 கொடுக்கும்போது அண்ட் தட் வில் பி கெட் ஸ்டோர்ட் இன் எஸ் அண்ட் அது வந்து அப்பெண்ட் ஆகும் இந்த சேலரி லிஸ்ட்ல. ஸோ இந்த மாதிரி இந்த லூப் வந்து ஒரு 5 டைம்ஸ், எத்தனை நம்ம n கொடுத்தோம் இல்லையா, 5 கொடுத்துருக்கோம் இல்லையா n-க்கு, ஸோ அத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகிட்டு the 5 elements, 5 salary values will be appended to the salary list. So after this loop, the j loop வந்து execute ஆகும். So இந்த loopல பாத்தீங்கன்னா again this loop will get executed 5 times. ஏன்னா len of salary பாத்தீங்கன்னா 5 தான் இருக்கும். So 5 times execute ஆகும்போது ஒரு தடவை இந்த first ஒரு எம்ப்ளாயியோட salary எடுத்து into 12 பண்ணி annual salary கண்டுபிடிக்குது. அந்த print statementல immediate அந்த annual salary நம்ம print பண்ணிடுறோம். So இந்த இடத்துல அந்த format function யூஸ் பண்ணிருக்கோம். So j 0வா இருக்கும்போது இந்த இடத்துல வந்து 0 + 1 வந்து 100 பிரிண்ட் ஆகும் அண்ட் அந்த எம்ப்ளாயோட ஆனுவல் சேலரி கால்குலேட் பண்ணோம் இல்லையா, அதுவும் பிரிண்ட் ஆகும். ஸோ ஆனுவல் சேலரி ஆஃப் எம்ப்ளாயி 1 is 36,000. ஸோ 3,000 into 12 அப்படி பண்ணும்போது நமக்கு 36,000 வரும். ஸோ அடுத்த எம்ப்ளாயியோட சேலரி, ஸோ செகண்ட் ஹைட்ரேஷன்ல அடுத்த எம்ப்ளாயி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைட்ரேஷன்லயும் நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயியோட சேலரி ஆனுவல் சேலரி கால்குலேட் பண்ணி அங்கங்க பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ இதுக்கு இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு அடிஷனலா பாத்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் இன்சைட் திஸ் ஜே லூப் இட்செல்ஃப். ஸோ இதுல என்ன பண்ணிருக்கோம், எங்கெல்லாம் வந்து 1 lakhக்கு மேல இந்த ஆனுவல் சேலரி இருக்கும் அப்பெல்லாம் வந்து கவுண்ட் நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆனுவல் சேலரி பாத்தீங்கன்னா less than 1 lakh தான். ஸோ இல்ல இந்த இடத்துல செகண்ட் எம்ப்ளாயி வரும்போது 1 lakh கூட ஜாஸ்தி இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம இன்க்ரிமெண்ட் கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 0 + 1 is 1. ஸோ இனிஷியலா நம்ம 0 இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். ஸோ 0 + 1 is 1 அப்படி இனிஷியலைஸ் ஆயிடும். அண்ட் தேர்ட் எம்ப்ளாயி சேலரி பாத்தீங்கன்னா இது greater than 1 lakh இருக்கு. ஸோ கவுண்ட் வில் பி, ஸோ 0 + 1 is 1ன்றது முன்ன ஸ்டோர் ஆகி கவுண்ட்லேயே ஸ்டோர் ஆகும். ஸோ கவுண்டோட கரண்ட் வேல்யூ 1ன்னு இருக்கும். ஸோ தேர்ட் எம்ப்ளாயோட சேலரி வரும்போது அகைன் greater than 1 lakh இருக்கிறதுனால 1 + 1 is 2. ஸோ கவுண்ட் வந்து இப்போ 2வா இருக்கும். அண்ட் ஃபோர்த் எம்ப்ளாயி ஃபிஃப்த் எம்ப்ளாயி பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து 1 lakh ஓட கம்மியா தான் இருக்கு. ஸோ ஃபைனலா இந்த லூப் முடிச்சுட்டு வரும்போது கவுண்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா 2 அப்படின்றது அப்டேட் ஆயிருக்கும். ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா
this formatல பாத்தீங்கன்னா count ஓட வேல்யூ தான் முதல்ல பிரிண்ட் ஆகும். So 2 employees out of n என்னது 5. So 2 employees out of 5 employees அப்படின்றது இங்க print ஆயிருக்கு. So 2 employees out of 5 employees are earning more than rupees 1 lakh per annum. இந்த double quotesல கொடுத்திருக்கிறது எல்லாம் print ஆயிட்டு this will be the final output. So அடுத்து நம்ம program பார்க்கலாம். Program 6 இது வந்து பாத்தீங்கன்னா we are going to create a list of numbers in the range 1 to 10. So நம்ம range function use பண்ணி list values generate பண்ணி அந்த values வந்து டைரக்டா வந்து append function use பண்ணி இந்த listல போடணும். Then delete all the even numbers from the list and print the final list கொடுத்திருக்காங்க. So எல்லா even numbersையும் நம்ம வந்து delete பண்ணணும். delete பண்றதுக்கு we have to use the del command, del function. சரிங்களா? So del function use பண்ணி delete பண்றதுக்கு we need to know the index of that particular number. So எந்த இடத்துல even number store ஆயிருக்கோ அந்த even number வந்து நம்ம கண்டுபிடிச்சு அதோட index எடுத்து நம்ம delete பண்ணணும் using the del function. So அதுதான் வந்து இந்த program. So இந்த programல பாத்தீங்கன்னா இந்த first அந்த 4 lines இருக்கு. இது உங்களுக்கு ஈஸியா புரியும். சோ இங்க ஒரு empty list create பண்ணிருக்காங்க and they named it as num. அடுத்து வந்து x in range of 1, 11. So range function யூஸ் பண்ணி generate பண்ணிருக்காங்க. the numbers from 1 to 10 ன்றதுனால இங்க end value 11 கொடுத்திருக்காங்க. So 1 ல இருந்து 10 வரைக்கும் இருக்க values generate ஆயிட்டு that will be stored in x. And அந்த x அந்த generate ஆகி x value வந்து அந்த rangeல இருக்க values எடுக்கும் and that will be appended to num function using append of x. So இந்த ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த list of numbers from 1 to 10 அப்படினு print ஆயிட்டு இந்த numல இருக்க elements எல்லாமே வந்து print ஆகும். So நம்மளோட output பாத்தீங்கன்னா இந்த first இந்த 4 ஸ்டேட்மென்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது output will be 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் இருக்க elements வந்து append ஆகி அது gets printed here. நம்ம print ஆகும்போது elements எல்லாமே print ஆகும். அடுத்தது இந்த லூப் பாத்தீங்கன்னா this is very important. இங்க பாருங்க for index, i in enumerate of num கொடுத்திருக்காங்க. So enumerate ன்றது ஒரு function. So enumerate of num அப்படின்றது என்ன பண்ணும்னா இந்த enumerate function it will make it as a iteratable object. அதாவது நம்ம வந்து list மாதிரி create பண்ணாம இது ஒரு வேல்யூவா எடுத்து ஹைட்ரேட் ஆகுற மாதிரி வந்து this will create so that நம்ம வந்து ஒரு கவுண்டர் வந்து இத யூஸ் பண்ணிக்க முடியும். for I in num னு கொடுத்தா I வந்து நம்மோட ஒரு வேல்யூவா எடுத்துக்கும். ஆனா இது கூட வந்து நம்ம ஒரு இண்டெக்ஸ் ஒரு கவுண்டர் வேல்யூவும் யூஸ் பண்ண போறோம். அதனால நம்ம giving it as enumerate of num. So இந்த first value எடுக்கும்போது index will be 0 and I will take the value. சரிங்களா? சோ இங்க பாருங்க நம்மல என்ன இருக்கு 1 ன்னு இருக்கு இல்லையா? சோ I will take the value 1 and index will take the value 0. சோ இந்த மாதிரி ரெண்டு கவுண்டர் வேல்யூ அதோட அந்த பர்టిక్యులர் எலிமெண்ட் வேல்யூ நம்ம அந்த லிஸ்ட்ல இருந்து எடுக்கிறதுக்காக we are using this enumerate function. Okay, so now இந்த I first element என்னது 1 இல்லையா? So அந்த I mod 2 equal to 0 check பண்ணது. This is to check whether it's a even number. So 2 ஆல் divide பண்ணி remainder 0வா இருந்துச்சுன்னா it is a even number. So அதனால வந்து நம்ம remainder operator யூஸ் பண்ணிருக்கோம். So I mod 2 equal to 0 ஆனா it is a even number. So அப்படி even number இருந்துச்சுன்னா we need to delete that இல்லையா? So அந்த number அந்த I வந்து எந்த indexல இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா we are going to use that index. So அந்த I ஓட index current index என்னவோ அது கொடுக்கும். So அந்த indexல தான் அந்த I ன்றது இருக்கும் அந்த லிஸ்ட்ல. So we are using the del function to delete that index அந்த element using this index num of index அப்படின்றது கொடுத்து நம்ம delete பண்ணோம். So every time when there is a even number அதோட index வந்து இந்த மாதிரி நம்ம இந்த enumerate function யூஸ் பண்ணி index நம்மளால access பண்ண முடியும். And அந்த index யூஸ் பண்ணி நம்ம num of index delete பண்ண முடியும். So del function யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம். del command யூஸ் பண்ணி பண்ண முடியும். So இந்த மாதிரி நம்ம every even நம்ம delete பண்ண பிறகு நம்ம ஃபைனலா வந்து லிஸ்ட் print பண்ணும்போது output will be like this. So பாத்தீங்கன்னா even numbers எல்லாமே வந்து delete ஆயிருக்கு. சரிங்களா? So நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். So for example if I வந்து first வந்து 1 value எடுக்கும். So that is not a even number. Then I takes the value 2. Okay, second iteration போகும்போது I takes the value 2. So 2 ன்னு எடுக்கும்போது index பாத்தீங்கன்னா first iterationக்கு index will be 0, second iterationக்கு index will be 1. So index will be 1 and I ஓட value will be 2. Okay, 2 mod 2 equal to 0 வா? Yes, it is 0. So true partக்கு போகுது. So true partல என்ன இருக்கு? del num of index. So num of index என்னது? num of 1. So 1 indexல என்ன இருக்கு? This is 0, this is 1. So 1 indexல இருக்க element del command யூஸ் பண்ணி delete பண்ணிடுறோம். So delete பண்ணா என்ன ஆகும்? மீதி இருக்க items எல்லாமே வந்து முன்னாடி shift ஆயிடும். So 3 will come here, 3 will come to index 1, 4 will come here and 5 will come here. So அந்த மாதிரி எல்லா elements முன்னாடி shift ஆயிடும். Again வந்து it goes to the next iteration. Next iteration போகும்போது என்ன ஆகும்னா I ஓட value என்ன பாருங்க? I ஓட value is
ஐயோட வேல்யூ இஸ் 3 அண்ட் இண்டெக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. சரிங்களா 0 1 2. ஸோ ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3. ஸோ 3 mod 2 equal to 0 செக் பண்ணி நோ இட் இஸ் நாட். ஸோ இட் கோஸ் டு த நெக்ஸ்ட் ஐட்ரேஷன். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகும்போது ஐயோட வேல்யூ வில் பி 4 அண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வில் பி 3. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகைன் ஐ mod 2 equal to 0 அப்படின்றதுனால ஸோ திஸ் வேல்யூ இண்டெக்ஸ் அட் 3 வில் பி டெலிட்டட். ஸோ இந்த 4 வந்து டெலீட் ஆகிடும் அண்ட் வந்து ஆல் தி எலிமெண்ட்ஸ் வில் பி ஷிஃப்டட் டு த ப்ரீவியஸ் இண்டெக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்டும் எடுத்து செக் பண்ணி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா the list after deleting even numbers is this. ஏன்னா ஒரு ஈவன் நம்பரும் டெலீட் ஆகிட்டு இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த enumerate ஃபங்க்ஷன் வரும்போது when you are using delete ஃபங்க்ஷன் இந்த எலிமெண்ட்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகுது இல்லையா? அப்படி ஷிஃப்ட் ஆகிட்டு அடுத்த ஹைட்ரேஷன் போகும்போது என்ன ஆகுனா it takes the next value. ஸோ ஷிஃப்ட் ஆகும்போது இருக்க எலிமெண்ட் வந்து சப்போஸ் ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா அது ஸ்கிப் ஆகிடும். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ இந்த ப்ரோக்ராமை நான் உங்களுக்கு வந்து ஐடியலியில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சேம் ப்ரோக்ராம் தான் வந்து நான் இங்கே வந்து டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நான் சேவ் பண்ணிட்டு I've given a name already. ஸோ அது சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10 பார்த்தீங்கன்னா 1லேருந்து இருக்க 10 நம்பர்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப்டர் டெலிட்டிங் ஈவன் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஈவன் நம்பர்ஸ் போயிட்டு மீதி இருக்க நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து அவுட்புட் கரெக்டாக இருக்கு. பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ விட்டு தான் வந்து நமக்கு ஈவன் நம்பர் இருக்கு. கண்டினியூஸாக ஈவன் நம்பர்ஸ் வந்து இந்த இன்புட்ல இல்லை. ஸோ கண்டினியூஸாக ஈவன் நம்பர்ஸ் கொடுக்கும்போது இந்த enumerate ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதா அப்படின்ற செக் பண்ணலாம். ஸோ இன்ஸ்ட் ஆஃப் ஜென்ரேட்டிங் வேல்யூஸ் அண்ட் ஸ்டோரிங் இட் இன் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்புட் கிட்ட இருந்து ஒரு 10 வேல்யூஸ் வாங்குறேன். ஸோ நான் வந்து கண்டினியூஸாக ஈவன் நம்பர்ஸ் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு வேல்யூ வாங்கி நான் அப்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் நான் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த ரிமைனிங் ப்ரோக்ராம் இஸ் த சேம். ஸோ இப்போ வந்து enumerate ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் த ப்ரோக்ராம். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இட் ஆஸ்க் ஃபார் த வேல்யூஸ். ஸோ எம்டி இன்புட்ன்றதுனால ப்ராம்ப்ட் இல்லை, எதுவுமே ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் இல்லை. ஸோ எனிவே நம்ம வந்து இன்புட் வேல்யூஸ் கொடுக்கலாம். சே 1 ஓகே 1 2 அகெயின் 4 நான் கொடுக்குறேன், அகெயின் 6. ஸோ கண்டினியூஸாக நான் ஒரு 2 வேல்யூ சாரி 3 வேல்யூஸ் நான் ஈவன் நம்பர்ஸாக கொடுத்துருக்கேன். ஸோ 8 அகெயின் 4. ஸோ 2 வேல்யூஸ் அகெயின் இங்கே வந்து நான் ஈவன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் கண்டினியூஸாக. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது இங்கே பாருங்கள் யூ கேன் சி த இட் டசன்ட் ஒர்க் ப்ராப்பர்லி. ஸோ வந்து the list of elements is here and 10 numbers இங்க இருக்கு and list of numbers after deleting பாத்தீங்கன்னா இந்த 4 வந்து skip ஆயிருக்கு பாருங்க. ஏன்னா இப்ப 2 வந்து delete ஆன பிறகு இந்த வேல்யூஸ் எல்லாமே முன்னாடி மூவ் ஆகும் இல்லையா? மூவ் ஆகின பிறகு நம்ம என்ன பண்றோம்னா இந்த enumerate function போகும்போது it goes to the next value. So 4 இங்க போனோடனே அடுத்த வேல்யூ அந்த அடுத்த ஹைட்ரேஷன்ல I will take the value this 6 இங்க வந்திருக்கும் 6 எடுத்துக்கும் and இண்டெக்ஸும் பாத்தீங்கன்னா அடுத்த வேல்யூ தான் வந்து அதை டினோட் பண்ணும். ஸோ அப்படி பண்ணும்போது 6 மட்டும் தான் 6 ஈவன் நம்பர் இருந்தால் அது வந்து delete ஆயிருக்கு. ஸோ 6 delete ஆன பிறகு 3 வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா 8 delete ஆன பிறகு என்ன ஆகும்னா 4 வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கும், 3 வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ அடுத்த ஹைட்ரேஷன் போகும்போது I would have taken this 3. ஸோ 4 வந்து ஸ்கிப் ஆயிருக்கும். ஸோ ரெண்டு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த எலிமெண்ட் ஸ்கிப் ஆனதுனால this function doesn't work properly when you are using the enumerate function. ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இந்த ரேஞ்ச் 1 to 20 தான். ஸோ நமக்கு கொடுத்துருக்க இன்புட் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10 இருக்க வேல்யூஸ் மட்டும்தான் எடுத்து நம்ம பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் தட் திஸ் ப்ரோக்ராம் வில் ஒர்க் ஃபைன். ஸோ அதனால நீங்கள் இந்த ப்ரோக்ராமே நீங்கள் படிச்சுக்கோங்க. பட் ஏதாவது ஒரு 10 வேல்யூஸ் எடுத்து பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் திஸ் வில் நாட் ஒர்க் ப்ராப்பர்லி வென் யூ ஆர் யூசிங் திஸ் இண்டெக்ஸ் கம்பைன் enumerate ஃபங்க்ஷன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து லிஸ்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் 1 to 10ன்றதுனால நம்ம திஸ் ப்ரோக்ராம் வில் ஒர்க் ஃபைன். So அடுத்த program பார்க்கலாம். This is the last program in list. So write a program to generate a Fibonacci series and store it in the list. Then find the sum of all values also. So Fibonacci series தான் என்னன்னு நமக்கு தெரியும். So already வந்து loop programs நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த லூப் ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலன்னா அதோட லிங்க் நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ அதில் இருக்க அந்த Fibonacci சீரிஸ் எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா a is equal to -1 b equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ these two are the initial values. ஏன்னா நமக்கு வந்து Fibonacci series will start from the term 0. அதுக்கு அடுத்த டேர்ம் வந்து 1, அதுக்கு அடுத்த டேர்ம் வந்து 1. ஸோ ஃபோர்த் டேர்ம் பார்த்தீங்கன்னா 1 + 1 2 அண்ட் ஃபிஃப்த் டேர்ம் பார்த்தீங்கன்னா 1 + 2. So I'll just show the output and tell you. So this is a Fibonacci series. So Fibonacci series பார்த்தீங்கன்னா the third term will be the sum of the first two term.
சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது 0, செகண்ட் டேர்ம் இஸ் 1, தேர்ட் டேர்ம் வந்து இந்த ரெண்டு டேர்மோட டோட்டல். ஸோ 0 + 1 is 1. ஸோ அடுத்த டேர்ம் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸோட டோட்டல். ஸோ 1 + 1 is 2. ஸோ அடுத்த டேர்ம் வந்து இந்த ரெண்டோட டோட்டல். ஸோ 1 + 2 is 3. ஸோ அடுத்த டேர்ம் வந்து 2 + 3 is 5. ஸோ திஸ் இஸ் ஹவு த Fibonacci series have to be generated. ஸோ இதுல வந்து நம்ம எத்தனை டேர்ம்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ணணும்ன்றதுக்கு we need to get the input from the user. ஸோ அதுதான் வந்து இங்க n நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்புட் ஆஃப் enter number of terms அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ user will give the number of terms. அதை வந்து நம்ம இன்டா கன்வெர்ட் பண்ணி n ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா I equal to 0. ஏன்னா நமக்கு வந்து we are going to generate the series இல்லையா? ஸோ அதனால வந்து நம்ம ஒரு while loop யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ while loop பாத்தீங்கன்னா from 0 till less than n. ஸோ totally so many terms. ஸோ இப்போ 10 termsனா 0ல இருந்து 9 வரைக்கும் போகும். ஸோ அதனால வந்து I யோட வேல்யூ வந்து நம்ம 0ன்னு எடுத்துக்கோம். இல்லைன்னா நீங்க I யோட வேல்யூ 1 எடுத்துட்டு less than or equal to n கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ 1ல இருந்து 10 வரைக்கும் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் உங்களுக்கு நீங்க எப்படி லூப் எழுதணுமோ அது மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இனிஷியலா I 0ன்னு கொடுத்ததுனால அப்ப I will go till less than 10. ஸோ 0ல இருந்து 9 வரைக்கும். ஸோ totally 10 terms will be generated. சரிங்களா? அண்ட் இந்த while loop ஓட கவுண்டர் I வந்து முன்னாடி இனிஷியலைஸ் பண்ணோம். ஆனா while loop ஓட அந்த கவுண்டர் வேரியபிள இந்த லூப் அடுத்த ஐட்ரேஷன் வரதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இங்க இருக்கு. I is equal to I plus 1. அதுக்கப்புறம் ரெண்டு வேல்யூஸ் வந்து டிக்ளேர் பண்ணிருக்கோம். ஒன் வந்து sum equal to 0. So this is to store the sum of all values. So sum நம்ம ஆட் பண்ணி போடுறதுக்காக இனிஷியலா வந்து sum 0ன்னு வச்சு we are declaring a variable called sum. And there is a fibo அப்படின்றது ஒரு லிஸ்ட். ஸோ இது ஒரு எம்டி லிஸ்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதுல தான் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண போற ஐட்டம்ஸ் வந்து இதுல நம்ம வந்து அப்பெண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ண போறோம். ஓகே, now coming to the while loop. So while loop பாத்தீங்கன்னா it goes into the first item. ஸோ இந்த ஹைட்ரேஷன் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஒரு ஹைட்ரேஷனுக்கும் இந்த டேர்ம்ஸ் என்னென்ன வேல்யூ எடுக்கும், ஐ மீன் இந்த வேரியபிள்ஸ் என்னென்ன வேல்யூ எடுக்கும்ன்றதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹைட்ரேஷன்ல I வந்து 0 எடுத்துக்கிட்டு இந்த உள்ள போகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா I will be 0 and S is equal to A plus B. ஸோ A யோட இனிஷியல் வேல்யூ -1, B யோட வேல்யூ 1 இல்லையா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஜென்ரேட் ஆகிறதுக்கு என்ன பண்ணும், இது ரெண்டுத்துமே வந்து ஆட் பண்ணணும். So -1 and +1 is 0. So in the 0 is the first term of Fibonacci series and that gets appended to Fibonacci list. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம வந்து ஒரு டேர்ம் கண்டுபிடிக்கும் போதுமே அதோட சம் ஆஃப் வேல்யூஸும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிடணும். ஸோ sum is equal to sum plus s அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்ல தான் வந்து கரண்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் அந்த டேர்ம் இருக்கு, கரண்ட் டேர்ம் இருக்கு, அதை வந்து நம்ம இருக்கிற சம்மோட ஆட் பண்ணோம். ஸோ இனிஷியலி sum is 0. ஸோ 0 + 0 is 0. ஸோ sum value is 0. அந்த அடுத்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இப்போ என்ன ஜென்ரேட் பண்ணோம்னா A will become B and B will become S. ஸோ அந்த B யோட வேல்யூ Aல போடணும் and S ஓட வேல்யூ Bல போடணும். அதாவது தேர்ட் டேர்ம் ஜென்ரேட் பண்றதுக்கு என்ன பண்ணோம், அந்த ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸ் நம்ம அப்டேட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இங்க பண்ணியிருக்கோம். ஸோ Fibonacci சீரிஸ் உங்களுக்கு ஏற்கனவே நீங்க தெரியும் அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூஸ், இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸை உங்களால ஈஸியா வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ Bல இருக்க வேல்யூ நம்ம Aல போடுறோம். ஸோ Bல என்ன வேல்யூ இருக்கும் பாருங்க, இட் வில் பி so it is 1 இல்லையா? ஸோ Bல இருக்க வேல்யூ 1 வந்து நம்ம Aல போடுறோம். ஸோ A becomes 1. ஸோ -1ல இருந்து A becomes 1 and B becomes S. ஸோ S ஓட வேல்யூ என்ன, -1 + 1 is 0. ஸோ S ஓட வேல்யூ நம்ம 0 ஜென்ரேட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த காலம் நான் மறுபடியும் இங்க கொடுத்துருக்கேன் ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ S ஓட வேல்யூ Bல போடும்போது B becomes 0. ஸோ this is at the end of first iteration. ஸோ செகண்ட் ஐட்ரேஷன் போகும்போது I takes the value 1 and gets inside. ஸோ I அப்டேட் ஆகி உள்ள போகுது. ஸோ I யோட வேல்யூ is 1. பட் இந்த I வேல்யூ நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணல, just to keep track of the number of iterations இந்த I வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். So first statement என்ன பாருங்க, S is equal to A plus B. So 1 plus 0 is 1. So S becomes 1 and the 1 வந்து Fibonacci listல வந்து append ஆயிருக்கு and sum becomes 0. already 0 இருக்கு. 0 plus 1 is 1 and Aல இருந்து B யோட வேல்யூ போடுறோம். So A வந்து Bல இருக்க வேல்யூ போடும்போது A becomes 0 and Bல வந்து S ஓட வேல்யூ போடுறோம். So S ஓட கரண்ட் வேல்யூ என்னது 1. சரியா? ஸோ அந்த வேல்யூ தான் இந்த S ஓட கரண்ட் வேல்யூ இஸ் 1. ஸோ அது வந்து இங்க போடும். ஸோ 1ல இருந்து இங்க Bக்கு வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஓகே, now next iteration போகும்போது I becomes 2 and S பாத்தீங்கன்னா 1 plus A plus B. A plus B நது 0 plus 1 is 1. So 1 வந்து இங்க Sல ஸ்டோர் ஆகும் and that gets appended again to the Fibonacci series list. So 0 1 1 அப்படின்றது இப்போ லிஸ்ட்ல இருக்கும். Now sum becomes 1. already இப்போ S ஓட டேர்ம் வந்து 1. So 1 plus 1 is 2.
and A takes the value B. So A வந்து B ஓட வேல்யூ போடும்போது it becomes 1 and B takes the value S. So போடும்போது B becomes 1. சரிங்களா? Now it goes to the next iteration. So I becomes 3. So S ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா A plus B. A plus B is 2. So 2 வந்து S ல ஸ்டோர் ஆகும் and that gets appended to the list. And அது sum கூட add ஆகும்போது 2 plus 2 is 4 ஆயிடும் and A becomes B. So A ல வந்து B ல என்ன வேல்யூ இருக்கு 1 இருக்கு இல்லையா that gets stored here and B becomes S. B ல S ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கு 2 ஸ்டோர் ஆயிருக்கு இல்லையா so that gets stored here in 2. ஸோ இந்த டேர்ம் தான் இங்கே எழுதியிருக்கேன் ஸோ இது தேவையில்லைன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைட்ரேஷனும் முடிச்சுட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 9th ஹைட்ரேஷன் அதாவது லாஸ்ட் ஹைட்ரேஷன் போகும்போது இந்த 10th டேர்ம் வில் பி ஜென்ரேட்டட் 10th டேர்ம் வந்து என்ன வேல்யூ இருக்குன்னா 13 + 21 இருந்திருக்கும் ஸோ அது ஆட் ஆன் பார்க்கும்போது நமக்கு 34 அப்படின்னு கிடைக்கும் ஸோ 10th டேர்ம் வில் ஆல்சோ கெட் அப்பெண்டட் டு த லிஸ்ட் அண்ட் சம் பார்த்தீங்கன்னா இந்த 9th டேர்ம் கிடைச்ச அந்த சம் கூட இந்த 34 ஆட் ஆகும்போது இட் வில் பி 88 ஸோ இங்கே 6th ஹைட்ரேஷன் அதோட நான் அந்த 9th ஹைட்ரேஷன் தான் காட்டியிருக்கேன் ஸோ ரிமைனிங் ஹைட்ரேஷன்ஸ் நீங்கள் வேணா நீங்கள் மேனுவலாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஓகே ஸோ A ஓட வேல்யூ வில் பி 21 B ஓட வேல்யூ ஃபைனலி வில் பி 34 S ஓட வேல்யூ தான் B ல போட்டிருக்கலையா ஸோ 34 ஓகே ஸோ இதை எடுத்துட்டு அடுத்த ஹைட்ரேஷன் போகும் ஸோ பட் நமக்கு வந்து 10 டேர்ம்ஸ் ஜென்ரேட் பண்ணணும் ஸோ I வில் பி ஈக்குவல் டு n நவ் ஸோ இந்த லூப் வந்து எக்ஸிட் ஆகிடும் ஸோ எக்ஸிட் ஆன பிறகு திஸ் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல what is the string of n அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்காங்க ஸோ என்னோட ஸ்ட்ரிங் வேல்யூ பிரிண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன் str of n அப்படின்னு சொல்கிறாங்க இட்ஸ் நத்திங் பட் அதோட ஸ்ட்ரிங் வேல்யூ ஸோ 10 என்ற டேர்ம் இது ஏன்னா ப்ளஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க ஸோ கம்மா கொடுத்தா நம்ம என்னன்றது அப்படியே பிரிண்ட் பண்ணிடலாம் பட் இது வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுனால கன்கார்னேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ str of n இந்த என்னோட ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்கும் ஸோ 10ன்றது நம்பருக்கு பதிலாக ஸ்ட்ரிங் 10ஆக மாறும் அது வந்து இது ரெண்டுத்து கூட கன்கார்னேட் ஆயிருக்கு யூசிங் த ப்ளஸ் சிம்பிள் ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஸோ ஃபெபனாக்கி சீரீஸ் அப் டு 10 டேர்ம்ஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆகிட்டு இந்த string of Fibbo அப்படின்றது கொடுத்துருக்காங்க நம்ம ஜஸ்ட் ஃபிபோன்னு கொடுத்தாலும் அது பிரிண்ட் ஆகும் இல்லைனா இந்த லிஸ்டையே வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து இதில் இருக்க டேர்ம்ஸ் எல்லாமே வந்து ஒரு லிஸ்ட் அப்படியே வந்து இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு வெறும் ஃபிபோ கொடுத்தாலும் இது ஒர்க் ஆகும் பட் வந்து இந்த கன்கார்னேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுனால இங்கே வந்து கம்மா கொடுத்துருந்தா நம்ம அப்படியே ஃபிபோ கொடுப்போம் பட் கன்கார்னேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்ட்ரிங்கை தான் வந்து அப்பெண்ட் பண்ண முடியும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஸோ ஐ மீன் கன்கார்னேட் பண்ண முடியும் ஸோ அதனால இந்த எண்ணையும் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி கன்கார்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபிபோ லிஸ்ட்லேயே அதையுமே வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி கன்கார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ தட் வில் ஆல்சோ கெட் பிரிண்டட் ஸோ நாட் மச் டிஃப்ரென்ஸ் நீங்கள் கமா என் அண்ட் கமா ஃபிபோ அப்படின்னு கொடுத்தாலுமே இட் வில் ஒர்க் ஓகேவா நான் பிரிண்ட் த சம் ஆஃப் ஃபிபனாக்கி சீரீஸ் அப்படின்னு கொடுக்கும்போது இட் பிரிண்ட்ஸ் த சம் வேல்யூ ஸோ சம் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு ஃபைனலாக 88 இருக்கு இல்லையா so that gets printed in the final statement la so sum of Fibonacci series is 88 அப்படின்றது print ஆகும் so இந்த ப்ரோக்ராம்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் இந்த ப்ரோக்ராம் வந்து ஐடியலில without using the string function also உங்களுக்கு வந்து நான் இப்ப காட்டுறேன் ஸோ அதே ப்ரோக்ராம் தான் இன்ஸ்ட் ஆஃப் ஜென்ரேட்டிங் நான் அப்படியே வந்து ஒரு லிஸ்ட் இங்கே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் ஃபெபோ அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் டு ஷோ த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் நான் வந்து இந்த ஐடியலி ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் கிவன் இல்லையா ஸோ ஃபெபனாக்கி சீரீஸ் அப் டு இங்கே கன்கார்னேட் பண்ணிட்டு இந்த எண்ணை வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ 10 வில் பி கன்வெர்டட் இன்டு ஸ்ட்ரிங் 10 ஓகேவா ஸோ அது வந்து அப்படியே கன்கார்னேட் ஆகிடும் அப்புறம் டேர்ம்ஸ் இஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆகிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா str of Fibbo இருக்கு இல்லையா ஸோ அந்த லிஸ்ட்டுமே வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகி தட் வில் கெட் பிரிண்டட் அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா Fibonacci சீரீஸ் அப் டு n இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணலாம் அப்போ வந்து நம்ம கமா யூஸ் பண்ணிப்போம் ஸோ என்னக்கு பதில் அதோட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும் ஸோ அதே மாதிரி ஃபெபோ வந்து நம்ம கமா யூஸ் பண்ணோம்னா கமா யூஸ் பண்ணி கொடுக்கும்போது இது வந்து அதோட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும் ஸோ இதை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நான் இதை சேவ் பண்ணுறேன் ஸோ சேவ் பண்ணிவிட்டு ஐம் ரன்னிங் திஸ் ப்ரோக்ராம் ஸோ யூ கேன் சி தி அவுட்புட் ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் அவுட்புட் தான் இருக்குது ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்காக யூஸ் பண்ணி கன்கார்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து ஜஸ்ட் அதோட வேல்யூவை வந்து கம்மா இது யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இந்த லிஸ்ட் ப்ரோக்ராம்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னுடைய ஆஸ்க் எஜுகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ